கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்ணிலா ராஜேஸ்வரி பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி, அன்பு வீட்டை விட்டு போனதை நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நீங்க அன்புவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஏதாவது பேசுங்க, இல்ல நீங்களாவே போய் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி வெண்ணிலா, நீ இந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்றதுனால நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ராஜேஸ்வரி நம்ம அன்பு தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட்ல போறாங்க. அங்க போயிட்டு, அன்பு, நீ எதுக்காக இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? ஒருவேளை வெண்ணிலாவை நான் சாதகமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா அவ நமக்கு பணம் கொடுத்து உதவி இருப்பாளா? நம்ம மான மரியாதை கௌரவம் இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அவ கொடுத்த பணத்தாலதான் நம்ம இப்ப தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் வெண்ணிலா தாண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாட்டி, உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனைனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா வெண்ணிலா என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? எனக்கு சப்போர்ட்டா நின்றுக்கணும்ல. நீங்களா கண்மணியான் வரும்போது நான் உங்க பக்கம் நின்றேன். ஆனா நீங்க என்ன வெண்ணிலாவுக்காக விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. அவ முக்கியன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இப்ப எதுக்காக பாட்டி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவதான் முக்கியம்னா அவளை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. நான் எப்படி என் லைஃபை முன்னேற்றணுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அன்பு கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஏண்டா அன்பு, நீ தான் எனக்கு பேரன்களே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி பேசுறது, நீ வீட்டுல இல்லாம இருக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுறாங்க. பாட்டி, போதும் பாட்டி, நீங்க எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்கன்றதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு வெளியில உங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லி கொடுத்துருப்பா. அந்த ஐடியாவை என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க. போதும் பாட்டி உங்க நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா அன்பு, நான் உன் மேல வச்சிருக்க பாசம் இது எல்லாமே நடிப்புன்னு சொல்றியா? இதை என்னால ஏத்துக்க முடியல அன்பு. நீ எனக்கு உயிர்டா. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அந்த அளவுக்கு உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கு. என்ன பார்த்து நடிப்புன்னு சொல்றியே, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க பாட்டின்னு சொல்லிட்டு இப்ப அன்பு கேக்குறாங்க. அன்பு, எனக்கு நீ வேணும்டா, நீ வீட்டுக்கு வந்துடுடான்றாங்க. சரி பாட்டி, நீங்க இந்த அளவுக்கு கெஞ்சி கேக்குறீங்க, அதனால நான் வீட்டுக்கு வரலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா நான் வீட்டுக்கு வரேன்னா ஒரே ஒரு கண்டிஷன், அதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் வீட்டுக்கு வரேன். இப்ப கூட இந்த நிமிஷமே வர நான் தயாரா இருக்கேன். என்ன விஷயம் சொல்ல அன்புன்றாங்க. அந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்துனா நான் அடுத்த நிமிஷமே நான் வீட்டுக்கு வர தயாரா இருக்கேன். அவ இருக்கிற வீட்ல எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி கோவப்பட்டு பேசுறாங்க. ஏன்டா அன்பு, புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? உன் பாட்டி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு உனக்கு நல்லதா இருக்கும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி, நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எனக்கு நல்லதா பண்ணுவீங்க. ஆனா வெண்ணிலா விஷயம் வந்துட்டா நீங்க வெண்ணிலாவுக்கு தான் ஃபரவரா இருக்கீங்களே தவிர எனக்கு கிடையாது பாட்டின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அன்பு. இதுதான் உன் முடிவு அன்பு? ஆமா பாட்டி, இதுதான் என்னுடைய கடைசி முடிவு. வெளியில அந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்காளோ, மாசமோ வருஷமோ எவ்வளவு நாளுனாலும் இருக்கட்டும், அவ இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி அன்பு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல ராஜேஸ்வரியால எதுவுமே பேச முடியறதில்ல. இப்ப காருக்கு வந்துடுறாங்க. பாட்டி காருக்கு வந்ததும் ரொம்பவே எக்ஸைட்டா வெண்ணிலா கேக்குறாங்க, என்னாச்சு பாட்டி, அன்பு வரேன்னு சொல்லிட்டாரா? சொல்லுங்க பாட்டி, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல வெண்ணிலா, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் ரொம்பவே பிடிவாதமா இருக்கான். அவன் அங்க வரணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறான். என்ன தெரியுமா? நீ வீட்டை விட்டு போனாதான் அவன் வருவானா, இல்லனா வரமாட்டேன்னு சொல்றான். இல்ல வெண்ணிலாவெல்லாம் வீட்டுல இருந்து அனுப்ப முடியாது, நீயா திருந்தி கண்டிப்பா வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்றாங்க. உடனே வெண்ணிலா கண் கலங்குறாங்க. என்னாச்சுமா வெண்ணிலா, ஏன் அழுகுத? அவன் எத்தனை நாளைக்கு இப்படி வெளியே இருக்க போறான்? அதெல்லாம் நடக்காது. மிஞ்சி போனா ஒரு வாரம் திரும்ப வந்துடுவான் வெண்ணிலா. எப்படியாவது அவன் மனசை பேசி கண்டிப்பா அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். முதல்ல கண்மணிக்கு விவாகரத்து கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கும் அன்புக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. பாட்டி, நீங்க இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா சொல்றீங்க. ஆனா அன்பு அதை செய்வாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அன்பு என்னை இந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் வெறுத்துட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி பாட்டி என்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த கண்மணி இந்த உலகத்துல இருந்தாதானே கண்மணியை நினைச்சிட்டு இருப்பான். கண்மணி இந்த உலகத்தை விட்டு போனா மிஞ்சி போனா ஒரு வருஷமோ 2 வருஷமோ கண்மணின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறம் அவனுக்கான வாழ்க்கைய அவங்க அம்மா சிவகாமியே அமைச்சு கொடுப்பா. அன்பு இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி நிஜமாவே இந்த ஐடியா சூப்பரா இருக்கு, இதவே நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு வெண்ணிலா, எல்லாத்துக்கும் அவசரப்படாத, நேரம் காலம் வரட்டும், நான் உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி ராஜேஸ்வரி பாட்டி வெண்ணிலாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலா இத நினைச்சு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா அன்பு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.